வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை மறுநாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளச்சேரியில் 6000 ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதை தொடங்கி வைக்க உள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் முதலமைச்சராக பாஜக கட்சியின் பஜன்லால் சர்மா அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி காசி தமிழ் சங்கத்தின் 2வது நிகழ்வு தொடங்க உள்ளது. இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட சுமார் 33 நாடுகளின் குடிமக்கள் ஈரான் நாட்டிற்குள் செல்ல விசா தேவையை நீக்குவதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் வாரணாசி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தையூரில் தொழிலாளர்களுக்கு உதவித்தொகையுடன் திறன் பயிற்சி வழங்குவதற்கான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக 63 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளை கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPL அதிகாரிக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. TNPSC குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். மிக்சாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் வெள்ள மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு 968 கோடி ரூபாய் ஒதுக்கும்படி சென்னை மாநகராட்சி சார்பில் தமிழ்நாடு அரசிற்கு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசனை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து கொல்லத்திற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்காவில் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. எண்ணூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணியை வருகின்ற 17ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களோடு முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி கோவை வருகை தர உள்ளார். திமுக MP கனிமொழி உட்பட 15 எதிர்க்கட்சி MPக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக நடிகர் சூரிய அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். தமிழ்நாடு அரசு மிக்சாம் புயலால் ஏற்பட்ட பெருமழையினை எதிர்கொண்டு மேற்கொண்ட நிவாரணப் பணிகள் அனைத்தும் மிகுந்த பாராட்டுக்குரியவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய குழுவின் தலைவர் குணால் சத்யாத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்த கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலின் மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் தடுப்பு சுவர் சீரமைப்பு பணிகளை 7 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். VIT பல்கலைக்கழகம் வழங்கும் இந்து தமிழ் திசை நாளைய விஞ்ஞானி 2023 அறிவியல் திருவிழா மாணவர்கள் பதிவு செய்து கொள்ள இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSCயில் காலியாக உள்ள தலைவர் உறுப்பினர் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.